பொங்கல் வந்து கண்டிப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா. எதுக்காகனா தமிழ்நாட்டில் ரொம்ப பாரம்பரியமாக இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இது. இன்னொன்று சொன்ன போனால் நிறையா ஃபெஸ்டிவல் வந்து தமிழ்நாட்டில் அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்குது. நிறைய பேர் கொண்டாடுறதில்ல. இன்னும் கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. பழங்காலத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் கிராமத்தில் வாழ்கிறாங்க. ஸோ அவங்களும் போயிட்டாங்க அப்படின்னா சிட்டியில் இனிமேட்டு கேஸில் வைக்கிறது தான் பொங்கல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்களா வழியே. அதுக்கான என்னென்ன பண்ணணும், ஒரு பொங்கல்னால் கரும்பு வைக்கணும், மஞ்சள் வைக்கணும், இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு. இதே கிராமத்தில் போய் பார்த்தா தான் அதுக்கான இதெல்லாம் தெரியும். ஸோ சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்தில் போய் பார்த்து அதை வந்து இன்னமும் டெவலப் பண்ணுறதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே பண்ணணும். பொங்கல் வந்து தை 1 தமிழர் திருநாள் கொண்டாடுறாங்க. தைப்பொங்கலுங்கிறது நம்ம தமிழரோட முக்கியமான ஒரு பண்டிகை. ஸோ அதை நம்ம எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடணும். அது ஒரு சிலவர் அதை வந்து ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அதை எடுத்துக்கிறாங்க. இது வந்து தமிழருக்கான உண்டான ஒரு முக்கியமான பண்டிகை. பொங்கல் திருநாள் வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்சது தான். அது வந்து பாரம்பரியம் வந்து கிராமத்தில் அதிகமாக நடத்துவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறியடி, பானை போட்டி எல்லாமே அங்கே ஃபுல்லாக நடக்கும். உழவர் திருநாள் அது எல்லாமே நடக்கும். பொங்கல் நல்லபடியாக கொண்டாடுங்க. பொங்கல் அடித்து திருநாள் தமிழ் திருநாள் எப்படி ஆங்கில புத்த ஹாப்பி நியூ மட்டும் எப்படி பீர் அடிச்சு கோட்டை அடிச்சு அங்கே மல்லாங்காமல் இந்த பொங்கலை மட்டும் நல்லா காலையில் இருந்துச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கரும்பு சாப்பிட்டு எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. பொங்கல் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கொண்டாடுறாங்க. அதோடைய பாரம்பரியத்தோடு எல்லாரும் கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன். தலைவாசம் முன்னாடி பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு எல்லா பேரும் சொந்த வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் குடிச்சு விழாவை கொண்டாடுவோம். பாரம்பரிய ஒரு திருவிழா தானே அது. அதனால் பாரம்பரியமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பெரியவங்க எப்படி கொண்டாடுறாங்க அதே போல் தான் நம்ம இப்போ அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பொங்கல் பண்டிகை வந்து நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரியம். அது முக்காலத்துலேருந்து நம்ம பாட்டன் பூட்டன் எல்லாமே வந்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுறது. அது நம்மளோட பாரம்பரியம், ஒழுக்கம் எல்லாமே சொல்லலாம். தொன்று தொட்டிலேருந்தே நம்ம அதை பின்பற்றிட்டு இருக்க ஒரு முறை தான். இங்கே மாநகராட்சி இந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விழாவும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. சூரியன் பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்ன்ட்டு. சூரியன் பொங்கல் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சாமியெல்லாம் கும்பிட்டு படையெல்லாம் முடிச்சிருவாங்க. மாட்டு பொங்கலுக்கு ரேஸ் விடுவாங்க, காளை அடக்கிறது, இதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும்போது அதை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்றத நம்மளுக்கு தோணும். அதனால் அது நம்ம பாரம்பரியம், அதை பின்பற்றணுன்றதுக்காக தான் பொங்கல் கொண்டாடுறது. பொங்கல் அப்படின்னா ஜாதி மதம் இனம் அப்படின்னால பாகுபாடு இல்லாமல் தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன். தமிழுக்கே உரிய சிறப்பெழுத்து ழா என்பது போல தமிழருக்கே உரிய விழா என்பது பொங்கல் விழா. வேட்டையாடுதல் கலாச்சாரத்திலிருந்து வேளாண் கலாச்சாரத்திற்கு மாறிய முதல் இனம் தமிழ் இனம் என்பது நமக்கான பெருமை. தமிழ் நாட்டில் மட்டும் பொங்கல் கொண்டாடப்படுவதல்ல. தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களிலும் இந்தியா தவிர்த்த பிற தேசங்களிலும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பொங்கலானது வேளாண் கலாச்சாரத்திற்கு மரியாதை செலுத்துவதாக அதன் அடையாளமாக கொண்டாடப்படுவது. அறுவடை திருநாள் என்று பண்டைய காலத்தில் இதை குறித்தார்கள். பிறகு பொங்கல் விழா என்று குறிக்கிறார்கள். பொங்கல் விழா பல்வேறு தேசத்தில் பல்வேறு பருவநிலைகளில் பல்வேறு அவர்கள் பருவநிலைக்கேற்ப பல மாதங்களில் கொண்டாடப்படுகிறது. உதாரணமாக டென்மார்க்கில் மார்ச் மாதம் கொண்டாடப்படுகிறது. இந்த போல் பல்வேறு மாதங்களில் பல்வேறு தேசங்களில் கொண்டாடப்படுகிறது. ஆகிய தமிழருக்கே உரிய இந்த விழா காரணம் மறந்து பல நாடுகளில் உள்ள மக்களால் கொண்டாடப்படுகிறது என்பது தமிழர் ஒவ்வொருவரும் மார்பு தட்டி கொள்ள வேண்டிய ஒரு சீரான சிறப்பான விஷயம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து. ஹாப்பி பொங்கல். லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com